வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11/6/2026 வைகாசி மாதம் 28ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்கு உண்டான அனுகூலம், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், தாய் வழி உறவு, அசையாமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் என்று மனம் சம்பந்தப்பட்ட நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதும், மன அழுத்தம் தீர்வதும், தொழில் ரீதியாக யோக பலத்தை பெற்றுத்தருவதும், உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட இழுபறியான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி செல்வாக்கை கூட்டி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலத்தை பெற்றுத்தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கூடா நட்பு கேடு விளையும். உங்களுக்குள்ளாக எதையாவது நினைத்து கொண்டு அதுதான் சரி என்று நினைக்க வைக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏற்படுத்தி பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதீத கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். உறவுகளில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படுவதும், கண்டிப்பாக சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், வெளியிடம், தொழில், முதலீடுகள் அற்புதமான அமைப்பென்றாலும் குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி
விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. பழைய கடன்கள் பைசல் ஆகிறதும், சத்ருக்கள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி என்பதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் திடீரென்று விலகி கொள்வதும், நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி இந்த மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்திலிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் அடங்கி போகிறதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்த்து கொடுக்கக்கூடிய அனுபவமும் அதிசயமும் நடக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதமும் இன்க்ரிமெண்ட் போன்ற அமைப்பும், இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் போன்ற அற்புதமான காலகட்டமும், கோபதாபத்துடன் பேசுவதை மட்டும் இன்று தவிர்த்து கொள்வது அற்புதமான காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.